ஹாய் காய்ஸ், யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூடியூப் சம்மந்தமாக A to Z தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து நான் யூடியூப்பில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து எனபிள் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எலிமெண்ட் அப்படின்னு வந்து யூடியூப்ல வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் அப்புறம் வந்து ஐ கார்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து இப்போ ஒன்று ஆட் டு சப்டைட்டில் அப்படின்னு வந்து நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்குது பாருங்க. பக்கத்துலேயே நியூன்னு இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து இப்போ நான் ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் வீடியோ சம்மந்தமாக நீங்கள் வந்து சப்டைட்டில் வச்சு தனியாக வந்து டைப் பண்ணி ஃபைலாக வச்சுருந்தாலும் அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபைல்னு இருக்குது. இதில் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து கேட்கும். ஃபைல் மேனேஜருக்கு டேரெக்டாக போய்டும். ஃபைல் மேனேஜரில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணி சப்டைட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து உங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டைப் மேனுவலின்னு இருக்குது. நீங்களே வந்து ஏதாச்சும் டைப் பண்ணுறதா கூட டைப் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் வீடியோ கீழே வந்து ஷோ ஆகும் சப்டைட்டில் மாதிரி. இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூடியூப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன சப்டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தோணுனா கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம என்ன சொல்ல வரோமோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிக்கலாம். இப்போ வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் சப்டைட்டில் செட் பண்ணுறீங்களோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன் பாருங்க. லாஸ்ட்டில் கொடுக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த சப்டைட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த மை சேனல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து சப்டைட்டில் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்னா பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சப்டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலியாக வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து எந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வரமோ சப்டைட்டிலாக நாம் வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து யூடியூப்பில் கொண்டு வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த அப்டேட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து எனபிள் ஆகிட்டா இல்லையா என்னன்னு வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் டேஷ்போர்டு மூலமாக தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து நார்மல் யூடியூப் அப்ளிகேஷனில் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து கூகுள் குரோமில் டேஷ்போர்டு யூடியூப் ஸ்டுடியோ அதில் தான் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் போய் நான் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து இந்த அப்டேட் வந்து எனபிள் ஆகிருக்கு. உங்களுக்கு எனபிள் ஆகிருக்கா இல்லையா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.